music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக அரட்டை என்னும் செயலியை ஜோஹோ நிறுவனம் உருவாக்கியுள்ளது. தற்போது இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வோரின் எண்ணிக்கை கிடுகிடுவென அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை பலரும் இந்தியாவின் தயாரிப்பான இந்த அரட்டை அப்ளிகேஷனை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா அரட்டையில் இணைந்துள்ள நிலையில் மீட்டிங்கிற்கு நடுவே ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு நன்றி தெரிவித்துள்ளார். நம் நாட்டு மக்கள் உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறி வருகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கு 50% வரியை விதித்தது மற்றும் H1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது உள்ளிட்டவற்றால் நம் நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் சரிவை சந்தித்துள்ளன. அதேபோல அமெரிக்காவுக்கு H1B விசாவில் சென்று பணியாற்ற துடிக்கும் இந்தியர்கள் சிக்கலை எதிர்கொண்டு வருகின்றனர். இதனால் இந்த இழப்பை சரி செய்யும் வகையில் உள்நாட்டு பொருட்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும், உள்நாட்டில் தொழில்களை தொடங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறி வருகிறார். அந்த வகையில்தான் இந்தியாவில் பலரும் வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக அரட்டை செயலியை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். வாட்ஸ்அப் என்பது அமெரிக்காவின் மெட்டா நிறுவனத்தின் தயாரிப்பு. அரட்டை என்பது தமிழ்நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜோஹோ நிறுவனத்தின் தயாரிப்பு. இந்த செயலியும் வாட்ஸ்அப் போன்றதுதான். தனிப்பட்ட முறையிலும் குரூப் தொடங்கியும் மெசேஜ் அனுப்பிக் கொள்ளலாம். வீடியோ அல்லது ஆடியோ கால் உள்ளிட்டவற்றையும் செய்து கொள்ளலாம். இந்த செயலியின் சிம்பல் ஆ என்ற தமிழ் எழுத்தை குறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது அரட்டை செயலியின் டவுன்லோட் கிடுகிடுவென அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தினமும் 3000 பேர் மட்டுமே பயன்படுத்தி வந்த இந்த அரட்டை செயலியை தற்போது 8 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். மத்திய அமைச்சர்கள், தொழிலதிபர்கள் அரட்டை செயலியில் இணைய தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா ஜோஹோவின் அரட்டை செயலியை டவுன்லோட் செய்து பயன்படுத்த தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக ஆனந்த் மஹிந்திரா தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அரட்டை செயலியை பெருமையுடன் டவுன்லோட் செய்தேன் என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவுக்கு ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனரான ஸ்ரீதர் வேம்பு, எங்கள் தென்காசி அலுவலகத்தில் அரட்டை செயலி தொடர்பான என்ஜினியர்களுடன் மீட்டிங்கில் இருந்தேன். செயலியை மேம்படுத்தும் பணி தொடர்பான மீட்டிங்கின் போது எனது டீமில் உள்ளவர்கள்தான் இந்த பதிவை காண்பித்தனர். நன்றி ஆனந்த் மஹிந்திரா, இது எங்களுக்கு இன்னும் உறுதியான நம்பிக்கையை தருகிறது என பதிவிட்டிருக்கிறார். தற்போது அரட்டை செயலியில் சில இடையூறுகள் உள்ளன. திடீரென அதிக மாணவர்கள் பயன்படுத்த தொடங்கி உள்ளதால் சர்வரில் பிரச்சனை உள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் அவ்வப்போது சில பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இதனை சரி செய்து மேம்படுத்தும் பணியில் ஜோஹோ என்ஜினியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காணப்படும் என ஸ்ரீதர் வேம்பு கூறியிருக்கிறார். இந்த அப்ளிகேஷன் கடந்த 2021ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது வரை அதனை குறைவானவர்கள் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது டவுன்லோட் செய்வது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த செயலியில் வாட்ஸ்அப்பை விட கூடுதல் வசதிகளும் உள்ளன. வாட்ஸ்அப்பில் எப்படி நாம் தனிப்பட்ட முறையில் ஒருவரிடம் சேட் செய்கிறோமோ, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவது, போட்டோ, வீடியோக்களை அனுப்புவது, குழுவாக இணைந்து உரையாடுவது, ஆடியோ வீடியோ கால் பேசுவது உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளது. அதேபோல டெஸ்க்டாப்பிலும் இதனை பயன்படுத்த முடியும். மேலும் ஸ்டோரிஸ் பகிர்வது, சேனல்கள் தொடங்குவது உள்ளிட்டவற்றுக்கும் இந்த செயலி வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.